ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. எப்படியோ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் அந்த ஈரான் இஸ்ரேல் வார் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படி தான் போய்ட்டுருக்கு. அந்த இதில் எந்த வித பெரிய டெவலப்மெண்ட்ஸும் இல்லை. ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 252 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 25045 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 845 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 82207 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 579 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 56156 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐசிசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க் இல்லை எஸ்பிஐ பேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த ரெண்டு பேங்கும் இன்றைக்கி ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 0.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட் இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 4% மேலே அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் 410 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 5% இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் 395 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5% வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரீசன் வந்து ஆக்சுவலி இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாட்டு இந்த ஃபினான்ஸ், குறிப்பாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு, நெக்ஸ்ட்டு பவர் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்சிங் நார்ம்ஸை வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஈஸியர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது சீக்கிரமாட்டு ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி அதை ஈஸியராட்டு கொண்டு வராங்க. இதனால தான் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 5% மேலே அப்பு, ஆர்இசி 3% மேலே அப்பு, ஹட்கோ 3% மேலே அப்பு, ஐஆர்டியும் 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஒரே இது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து 1% கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் காஸ்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1.25% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷன் வந்து 1% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு 0.75%, ரெசிடென்ஷியல் ஹவுசிங்க்கு 0.4% கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸ்னால தான் இந்த பங்குகள் எல்லாமே மேலே போயிருக்குது. இல்லை பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெடும் நான் வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இந்த ரெண்டு பங்குகள்லையுமே இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படி இருக்குது. பட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் என்கிட்ட இருக்குது. நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் காப் இந்த பங்குகளும் இன்றைக்கி விழுந்துருந்துச்சு 2% மேலே. ரீசன் பார்க்கும்போது சைனாவோட அந்த ரேர் எர்த் மேக்னெட் எக்ஸ்போர்ட் வந்து 53% மார்க்கெட்டில் மே மந்தில் விழுந்திருக்குது. 1238 மெட்ரிக் டன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சைனா. இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. அது 53% ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்குது. February 2020 அதை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ட் எல்லாமே பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைனா வந்து குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து இவி மேக்கிங் கம்பெனிஸ், குறிப்பாட்டு பஜாஜ் ஆட்டோ, அடுத்தது டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் ரிஸ்க்காக தான் வந்து முடியும். பட் கவர்மெண்ட் இதை சரி பண்ணுவாங்கன்னு தான் பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த ரேர் எர்த் மேக்னெட் எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுனால இந்த பங்குகள் எல்லாமே மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் வந்து சில அப்டேட்ஸ். ஆக்சுவலி டிசிஎஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எம்ப்ளாயிஸுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லை, அது இல்லாமல் அந்த ஐடி எம்ப்ளாயிஸ்க்குன்னு ஒரு யூனியன் உண்டு, அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா பாலிசியை வந்து 225 டேஸ் வந்து வருஷத்தில் எம்ப்ளாயிஸ் பில்லிங் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் 35 டேஸ் இன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைம் இருக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒர்க்கர் பாலிசி, ஆன்டி ஒர்க்கர் பாலிசி அப்படின்னு சொல்லி அந்த யூனியன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸுக்கு சில டார்கெட் ப்ரைஸஸ் சொல்லியிருக்காங்க. டெக் மஹிந்திரா வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1575 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. விப்ரோக்கு ஈக்குவல் ரேட்டிங்கு அப்கிரேட் பண்ணுறாங்க, 265 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஐ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி ஹெச்டிபி ஃபினான்ஷியலோட ஐபிஓ வர இருக்குது. ஸோ ஆக்சுவலி அது வந்து ஜூன் 25 27 தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 ஓப்பன் ஆகி 27 க்ளோஸ் ஆகுது. 12,500 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 2,500 கோடி, ஆஃபர் ஃபார் சேலில் 10,000 கோடி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் 94.3% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்ப்ளாயிஸுக்கு. இது ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்தா HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா 871 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் நெகட்டிவ்ல போகிறதுக்கு இவங்களோட ஹைதராபாத் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 9 19 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ம் 483ல் 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க நாட்கோ ஃபார்மாக்கு. இது ஒரு நெகட்டிவ் அப்டேட் அவங்களுக்கு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. கைன்ஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா QIP போடுறாங்க. அது ஓப்பன் ஆயிருக்கு. 1600 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. இது மூலம் மட்டும் 5625 ரூபா பெர் ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கைன்ஸ் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. யூனோமிண்டா கார்பரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் டைகாஸ்டிங் யூனிட் மகாராஷ்டிராவில் போட இருக்கிறாங்க EV செக்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு வேண்டி 210 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறாங்க. இது யூனோமிண்டா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் நடக்க போகுது. ஸோ இது வந்து மண்டேலேருந்து எஃபெக்டிவ் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டும் பெல்லும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் உள்ளே வராங்க. நெஸ்லேவும் இண்டஸ்இண்ட் பேங்கும் வெளியே போகிறாங்க. இதில் அவங்களுக்கு இன்ஃப்ளோ நடக்கும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு 345லேருந்து 354 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் இன்ஃப்ளோ நடக்க இருக்குது. 2995 கோடியிலேருந்து 3073 கோடி வரைக்கும் இன்ஃப்ளோ நடக்க சான்சஸ் இருக்குது. இது அவங்களோட ஆவரேஜ் டெய்லி வால்யூமில் 2.5 டைம்ஸ் ரெப்ரசன்ட் ஆகுது. இது போக டாடா குரூப்போட ட்ரெண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் 20% கிட்ட விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 290லேருந்து 304 மில்லியன் டாலர் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. 2900 கோடியிலேருந்து 3040 கோடி வரைக்கும் இன்ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நெஸ்லே இந்தியாவில் 209 மில்லியன் டாலர்லேருந்து 220 மில்லியன் டாலர் வரைக்கும் அவுட்ஃப்ளோ நடக்கும்னு சொல்கிறாங்க. 1815லேருந்து 1910 கோடி வரைக்கும் இதில் வந்து அவுட்ஃப்ளோ நடக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் 6 மந்தில் அந்த ஸ்டாக் வந்து 7% மேலே போயிருக்கு. இது போக இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 132லேருந்து 134 மில்லியன் டாலர் அளவுக்கு ஃபண்ட் அவுட்ஃப்ளோ, 1146 கோடியிலேருந்து 1163 கோடி வரைக்கும் ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் நெஸ்லே வெளியே போகிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் டாட்டாவோட ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. கான்கார் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த பங்கு யார்கிட்டலாம் இருக்குன்னு தெரியல. பட் ஆக்சுவலி இது ஒரு நவரத்னா PSU ஸ்டாக் தான். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1:4 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து 730 மேலே ட்ரேட் ஆகுது. 1:4 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஜூலை 4 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NAO ஸ்பிரிட்ஸில் வந்து ஃபுல்லி ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 130 கோடி டீல் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கொடுத்த அப்டேட். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மார்ஜினலி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இது போக சன் டிவி நெட்வொர்க் நேம் மார்க்கெட்டில் பொத்துன்னு விழுந்துச்சு. இது ரீசன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். தயாநிதன் மாறன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கலாநிதி மாறனுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து சன் டிவி நெட்வொர்க்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி நியூ பிளான்ட் ஒன்று செட்டப் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா சப்ளை செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சைனாவை வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட் ப்ரொடக்ஷன் இதை பேசிஸ் பண்ணி ஒரு ஐஃபோன் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் போட இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபாக்ஸ்கான். இது வந்து ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. HL டெக்னாலஜிஸ் தேர்ஸ்டே ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. US பேஸ்ட் எனர்ஜி சப்ளை கம்பெனியாக இருக்கிற அவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களோட அந்த எனர்ஜி டிரான்சிஷனை வந்து AI மூலம் மட்டும் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது HL டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ஆந்திர பிரதேசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. TCSக்கு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா 99 பைசைக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. 99 காசுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் காகனிசன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து 99 காசு கொடுத்துருக்காங்க. TCS தொடர்ந்து இவங்களுக்கும் கொடுத்துருக்கதால அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் இந்த கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் 8 இயர்ஸில் 1582 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இது மூலமாட்டு 8000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க காக்னிசன்ட். அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா IT மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரோட சண்டை தான் நாரா லோகேஷ். ஸோ அவர் இந்த ப்ராமிஸை கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா அங்கே நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். அது இல்லாமல் IT இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். அந்த பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஜாஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெடி டு குக் கம்பெனி. இவங்க ரிலையன்ஸ் ரீட்டைலோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆக்சுவலி ரெடி டு குக் செக்மெண்ட் மட்டும் 2024 அவங்க ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ வந்து $6.65 பில்லியன் 2024. இது 2023 $11.88 பில்லியன் ஆட்டு ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. 6.14% வந்து பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கன்சூமர் டிமாண்ட் நிறைய இருக்குது. ஸோ ஜாஃப் ஃபுட்ஸ் வந்து இவங்க ரிலையன்ஸ் ரீட்டைலோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ரெடி டு குக் செக்மெண்ட்டை வந்து அந்த ஃபுட்ஸை வந்து இவங்களோட ஆன்லைன் செக்மெண்ட் மூலம் மட்டும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் இந்த பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. ரிவால்ட் மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 50,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மனுசார் ஃபெசிலிட்டியில். இது ரிவால்ட் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 13 பங்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கான அந்த எக்ஸ்டேட் ட்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு டாடா பவர் ₹2.25, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ₹2.90, பஜாஜ் ஆட்டோ ₹210, வோல்டாஸ் வந்து ₹7, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ₹2.10. இது போக பேங்க் ஆஃப் இந்தியா ₹4.05. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு தான் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் அமெரிக்கன் பிராண்டாக இருக்கிற ஹார்லி டேவிட்சன் கூட ஹீரோ மோட்டார்க்கா பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வச்சு அந்த மாடலை இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 அவங்களோட மாடல் ரேஞ்சு. நெக்ஸ்ட் அதோட ப்ரைஸை பார்த்துடலாம். இப்போ ஹார்லி டேவிட்சனோட எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஹெச்டி நைட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளோட ப்ரைஸு 13.51 லேக்கு, ஹெச்டி நைட்ஸ்டர் ஸ்பெஷல் 14.29 லேக்கு, ஹெச்டி ஸ்போர்ட்ஸ்டர் எஸ் 16.70 லேக்ஸ், 16.70 லேக்கு, ஹெச்டி பனாமெர்ஷியா ஸ்பெஷல் அது வந்து 25.10 லேக்கு, ஹெச்டி பிரேக் அவுட் 37.19 லேக்கு, ஹெச்டி ஹெரிட்டேஜ் கிளாசிக் 23.85 லேக், ஹெச்டி ஃபேட் பாய் 25.90 லேக்கு, ஹெச்டி ஸ்ட்ரீட் கிளைடு வந்து 42.30 லேக்கு, ஹெச்டி ஸ்ட்ரீட் கிளைடு வந்து 39 லட்சம் மேலே, ஹெச்டி ரோட் கிளைடுங்கிறது 42 லட்சம் மேலே, ஹெச்டி X440 வந்து 2.39 லேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 42 லட்சம் அளவுக்குலாம் பைக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வித்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வருண் பெவரேஜஸ், இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருந்துச்சு, ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ 1.5% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ₹454 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வருண் பெவரேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமே ஒரு 30% விழுந்திருக்குது. இந்த பங்கு வந்து ₹600 மேலே ஒரு 52 ஹை போச்சு, ₹681. பட் இப்போ வந்து இவங்களுக்கு காம்படிஷன் மார்க்கெட்டில் ஜாஸ்தி ஆகுது. அது இல்லாமல் இந்த கோடை காலத்தில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த பெவரேஜஸ் கம்பெனிலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன்றும் சேல்ஸ் இருந்த மாதிரி தெரியலை. ஏன்னா ரெயினும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஏரியாலலாம் மேலே ரெயின் வந்து பொழிச்சிட்டு, அதனால இவங்களுக்கு பெருசாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனது மாதிரி தெரியல. ஸோ வருண் பெவரேஜ் இப்போ கூட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 12 மில்லியன் ஷேர்ஸ் வந்து கை மாறி இருக்குது. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ஒரு பிளாக் டீலும் நடந்திருக்குது. பட் இப்போதைக்கு வருண் பெவரேஜஸில் வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். வேல்யூஷனும் ஜாஸ்தி, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேல்ஸும் இல்லாத மாதிரி தெரியுது. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த ஐபிஓ பற்றி சொன்னேன். ப்ரைஸ் பேண்ட் வந்து ₹700 ₹740 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. பட் எக்ஸாக்டாக தெரியாது, ₹740 தான் ப்ரைஸ் பேண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அதிக அளவில் ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டேட்டு கன்ஃபார்ம் ஜூன் 25 to 27. எம்ப்ளாயிஸுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்ப்ளாயிஸுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும். ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் வந்து பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஜூன் 23 அவங்களோட டிமர்ஜருக்கு அப்புறம், அதாவது டிமர்ஜர் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஜூன் 23 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க பிஎஸ்சியில். இது ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் 50 ஹை ₹1934 வரைக்கும் போச்சு. இப்போ ₹1930 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது ஃப்ரெஷ் 50 ஹை டச் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே கம்பெனி பக்கம் தரப்புலேருந்து இருந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா கரண்ட் லெவலில் வந்து சில க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஹெச்எஸ்பிசி ₹41,450 டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் டவுன் சைடு வரும்னு சொல்கிறாங்க. இது பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.